இந்த ரொபாட்டிக் எங்கே வந்து அட்வான்டேஜஸாக வருதுன்னா இந்த சின்ன சின்ன மைனர் டிஃப்ரென்ஸையும் ப்ரிசைஸாக அந்த என்ன நம்ம சர்ஜன் நினைக்கிறாங்களோ ரோபாட்டிக்னா ரோபோட் பண்ணுறதே கிடையாது. ஆக்சுவலாக வந்து ரோபோன்றது ஒரு கருவி தான். இப்போது நம்மளோட வாழ்க்கையை ஸ்டோன் ஏஜிலிருந்து வந்து கல்லை வந்து ஷார்ப் பண்ணி தான் வெட்டிகிட்டு இருந்தோம். சாப்பிட்ற வாட்டவர் மாமிசமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும். அதுக்கப்புறம் நம்ம நைஃப்னு ஒரு விஷயத்தை கொண்டு வந்தோம் இல்லையா, அது ப்ரிசைஸாக நீங்கள் கட்ஸ் பண்ண முடியுது இல்லையா. அதுபோல் இது ஒரு கருவி, அவ்வளோதான். என்னென்னா நான் எனக்கு இந்த ஆங்கிளில் வேணும், எனக்கு இப்படி வேணும் அப்படின்னு நான் வந்து டிசைட் பண்ணி அதுக்கு அங்கே நான் கம்ப்யூட்டரில் வந்து இன்புட்ஸ் கொடுக்கும்போது அதுக்கேற்ற அவுட்புட் வந்து எனக்கு எந்த ஆங்கிளில் வைக்கணுமோ அது அந்த ரோபோட்டிக் ஆர்ம் வந்து வச்சு விட்டுருக்கு. ஸ்டில் அந்த சர்ஜரி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வந்து சர்ஜன் தான் பண்ணணும். சர்ஜன் தான் ரொம்ப யூஸ் பண்ணி பண்ணுறீங்க பேசிக்காக. கரெக்ட். ஸோ நேவிகேஷன் மூலமாக அதை நம்ம பண்ண முடியுது. அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இப்போ வந்து அலைன்மெண்ட்டுன்னு நான் ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா. அப்போது ஹிப்பு, நீ அண்ட் ஆங்கிள் இது வந்து ஒரு சர்டன் அலைன்மெண்ட்டில் இருக்கணும். ஸோ இந்த அலைன்மெண்ட் இருக்கணும்னா ஹிப்பு எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரிஞ்சால் தானே வந்து அதுக்கேற்ற மாதிரி நீ ஏன்னா ஆங்கிள் தெரிஞ்சிடும். ஹிப்பு ரொம்ப ரொம்ப இன்சைடில் இருக்க ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ அது எப்படி நம்ம பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது கன்வென்ஷனல் நீ ரீப்ளேஸ்மெண்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 10 to 12 இன்ச்சு ராடை தொடைக்குள்ள இந்த முட்டியில் வந்து ஒரு சின்ன தொலை மாதிரி போட்டு அது ஃபுல்லாக உள்ளே அமுச்சு அப்போது ஹிப்பு வரைக்கும் போகாது, அந்த மெடுலரி கெனால்னு சொல்லுவோம், போன் மேரோ இல்லைங்களா, அந்த போன் மேரோ ஃபுல்லாக அமைச்சு அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நம்ம அலைன்மெண்ட்ஸை எடுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ இந்த ரொபாட்டிக்கில் வரும்போது அந்த ஹோலோ இல்லை அவ்வளோ பெருசாக உள்ளே அனுப்புறதோ தேவையே இல்லை. சென்சர்ஸ் மூலமாக நேவிகேஷன் மூலமாக ஹிப்போட சென்டரை நம்ம வந்து கண்டுபிடிச்சிட முடியுது. ஸோ வாட் இட் மீன்ஸ் இஸ் லெஸ் பிளட் லாஸ். 35% கம்மியான ரத்த வந்து செலவாகுது உங்களுக்கு அந்த சர்ஜரி முடியும் பொழுது. அதே மாதிரி எவ்வளோக்கு வந்து நம்ம கம்மியான அந்த சாஃப்ட் டிஷ்யூஸை நம்ம ரிலீஸ் பண்ணணுமோ, எவ்வளோ அவசியமோ அது மட்டும்தான் நம்ம ரிலீஸ் பண்ணுறோம்.